கேப்டன் விஜயகாந்துடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிச்சிருக்கிற படைத்தலைவன். இந்த படம் இன்னைக்கு ஜூன் 13 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கும்கி மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட்டாக கேஜிஎஃப் காந்தாரா மாதிரி இருக்குது. சரி, இந்த டைட்டிலுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னா படைத்தலைவனாகவே வந்திருக்கிறாரு சண்முக பாண்டியன். இவர் 10 வருஷத்தில் பார்த்தோம்னா எத்தனை படம் நடிச்சிருக்கிறாருன்னா ஒரு 3 படம் தான் நடிச்சிருக்கிறார். ஆனால் அதே 10 வருஷத்தில் அவங்க அப்பாவோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 30 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ படங்கள் அவர் நடித்தார். பட் இவர் ஏன் இவ்வளோ பிரேக் எடுத்தார், கேப் எடுத்தாருன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட்டு படம் இவரோட படம் பார்த்துருப்போம், சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு டெபியூட் ஃபில்ம்லேயே ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆக்டராக வந்திருந்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த படங்களில் இவர் பெருசாக டான்ஸ் ஆடலை. பட் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோ என்ன பண்ணுவாரோ, இதன் மூலயமா சண்முக பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பிரசாந்த் நீல் அப்படிங்கிறவரோட படத்தில் நான் ஒரு ஃப்ரெஷராக ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு படங்கள் கிளிக் ஆச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவார். அந்தளவுக்கு இவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அடி ஒன்று அவங்க அப்பா கேப்டன் சார் அடிக்கிற மாதிரி இடி மாதிரி விழுற மாதிரி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. சரி, ஒரு படமாக எப்படி இருக்குது இந்த படத்தை டைரக்ஷன் அன்பு அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி தேசிங் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு டயலாக்ஸு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தோட காட்சிகள், லொக்கேஷன், சினிமாட்டோகிராஃபி, இந்த ஆர்ட்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓவரால் ஒரு விஷுவல் ட்ரீட் தான். பட் எங்கே சில விஷயங்கள் மிஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் இப்போ கும்கி படம்லாம் யானையை வச்சு எடுத்தாலும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் அந்த படத்தில் இருந்த சாங்ஸு, லவ் சாங்ஸு, அந்த படத்தில் காமெடி, தம்பிராமையோட காமெடி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு 4-5 பேர் காமெடியன்ஸை தூக்கி உள்ளே போட்டு கலகலகலன்னு போட்டிருந்தா இந்த படத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் இன்னும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அப்படியே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இந்த காமெடி அப்படிங்கிற போர்ஷன் ஒரு பெரிய மைனஸாக இந்த படத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்தோம்னா இந்த இயக்குனர் மோகன்ஜி படம் எப்படி இருக்கும், கோர்ட்டு, போலீஸு, ட்ராமா, ஒரு கதையை பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் மோகன்ஜி படம் அவர் படம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு போகும் கதை. ஸோ அந்த ஒரு விறுவிறுப்பு இதில் இல்லை பெருசாக. சரி, ஃபஸ்ட் ஹாஃபு ஸ்லோவாக போகுது, தாண்டலாமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு டாக்டராக ஒருத்தர் வரார், வெட்டினரி டாக்டராக. அவருடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாரலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை தாண்டி கஸ்தூரி ராஜா அவர்களுடைய ரோலும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்ட்ரோல் பிளாக் ஒரு போலீஸ்காரர் வருவார் இந்த படத்தில். அந்த போலீஸ்காரர்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த யானை வாயில் அண்ணாச்சி படத்தில் வெடி வச்சு கொடுத்துருப்பாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டராக ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் பார்த்தாலே வெறுப்பு வருது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர். ஸோ அதை தாண்டி அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த யானை கிட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, தியேட்டரே செம்ம எரப்ஷன். என்ன சொல்லணும்னா, ஒரு விஜய் சார் படத்துக்கு தான் இப்படி ஒரு கூட்டம் வரும். பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோஸ்க்கு ஒரு கூட்டம் வரும். ஆனால் ரோஹிணி தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. இந்த வந்த கூட்டம் எல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு கூட்டம் ஃபைட் சீன்லலாம் அப்படி கத்திட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு மாசாக இருந்தது. படத்தில் அங்கங்கே கேப்டன் அவர்களோட ரெஃபரன்ஸ். ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வந்தது. அந்த யானையை விட்டு ஓடும்போது அந்த சீனு சரியான ஒரு ஃபைட் சீன். அதுக்கப்புறம் அந்த லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்தில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு இன்ட்ரோல் பிளாக் எடுத்தாங்க. ஓகே, ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எப்படா தாண்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க், அவங்க காட்டின அந்த இடம்லாம் பார்க்கும்போது, புலி படத்தில் ஒரு செட் இருக்கும் பார்த்தீங்களா, புலி, காந்தாரா, அப்புறம் கேஜிஎஃப், அந்த அட்டு படத்தில் ஹீரோ இதில் வில்லத்தனமாக ஒரு இது பண்ணியிருப்பார். அவர் இந்த கருப்பு மையெல்லாம் வச்சுட்டு வரும்போதே, என்னடா இது பிரசாந்த் நீல் படத்தோட இந்த கேஜிஎஃப், சலாறு, இந்த படத்தில் வர கோஷ்டியெல்லாம் நடமாடுதுடா அப்படின்னு பார்த்து நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் பார்த்தா நம்ம யார் கேஜிஎஃப் கருடன் தான் இந்த படத்தில் வில்லை. அந்த படத்தில் என்ன பண்ணாரோ அதுதான் இதில் பண்ணார். நல்லா இருக்குது. அவர் படம் பார்க்கும்போது, ஜென்ரலாக பார்க்கும்போதே பயமாக தான் இருக்கும் அவரோட ரோல்லாம். இதில் அதே தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. நைட் டைம்லும் பலி கொடுக்குறாரு, வெட்டுறாரு. பகல் டைம்லேயும் பலி கொடுக்குறாரு, வெட்டுறாரு, அடிக்கிறாரு. இவரெல்லாம் எப்போ தான் தூங்குவார் அப்படிங்கிற மாதிரி கருடனோட ரோல் சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி அவருக்கும் சண்முக பாண்டியன் அவருக்கும் நடக்கிற அந்த கிளாஷ் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
முனிஷ்காந்த் ஒரு சூப்பரான ஒரு மெச்சூர்டான ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் அவங்களோட ரோலும் வந்து சூப்பராக இருக்குது இந்த படத்தில். ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி செகண்ட் ஹாஃபு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாஃப். அப்படி ஃபஸ்ட் ஹாஃபாக கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃப் ஒரு டீசெண்டாக இருந்தது. அங்கங்கே நிறைய ரெஃபரன்ஸ். ஒரு ஃபோட்டோ கடையில் பார்த்தோம்னா கூட கேப்டனோட ஃபோட்டோ, எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோ, இன்னொரு இடத்துல ஆடியோ வீடியோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரெஃபரன்ஸ் வைக்க முடியுமோ இந்த பொட்டு வச்ச அந்த சாங்கை போட்டிருந்தாங்க. இன்னொன்று மெயினாக என்னென்னா, யூகி சேது ரமணா படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் பாருங்க, அது மாதிரி ஒரு ரோல் வந்தார். வந்து பார்த்தா ப்ரொஃபஸர் கேப்டன் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஒன்று பண்ணியிருந்தாங்க சிஜியில். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரமணா படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் கதை வந்து காந்தாரா, கேஜிஎஃப் மாதிரி அப்படி மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டில் பெருசாக எந்த ஸ்டார் டைரக்டரோ படமும் வரல, பெரிய ஹீரோ படமும் வரல, நான் தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி போகலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து படம் வந்திருக்கு. பட்டு சண்முக பாண்டியன் அவருடைய அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது உண்மையாக ஒரு நல்ல படங்கள், ஒரு அருண் விஜய் சாருக்கு ஒரு எண்ணெய் எறிந்தால் மாதிரி, ஒரு குற்றம் 23 மாதிரி நிறைய படங்கள் அருண் விஜய் சாருக்கு வந்து அமைஞ்சுது. அது மாதிரி படங்கள் அமைஞ்சதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து கண்டிப்பாக ஒருவர் சண்முக பாண்டியன் அவர்கள் அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அது கொஞ்சம் சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இன்னும் கிளிக் ஆகிருந்தால், ஒரு விடுதலை மாதிரியான பாடல்கள் வந்திருந்தால் இந்த படத்துக்கு இன்னும் ரீச் அதிகமாக கிடச்சிருக்கும், ஆடியன்ஸ்கிட்ட வரவேற்பு. ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் ஒரு படம் நான் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அந்தளவுக்கு வந்து எந்த வல்காரிட்டியும் இல்லை, ஒரு டீசெண்டாக ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாஃப், ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.